ஆடிய கூத்து ஆடிய போதும் காரியத்தில் கண் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் அந்த விஷயம் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதையும் தெளிவாக நம்ம அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா செயல்களும் செய்ய வேண்டும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்டோட ரொம்ப கனெக்டடான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் இன்வைட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. நிறைய பேர் வேறு லெவலில் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. மிரண்டுருவாங்க. அப்படி யாருன்னா நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் லீடர்ஸ் சுற்றி இருக்க லீடர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சூப்பராக அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது எந்த பிரச்சனை யார் சொன்னாலும் சரி வேறு லெவலில் இறங்கி அடித்து செம்மையாக பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலி டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் லீடர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப்பு, இந்த 4 விஷயத்தை அண்ட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் வருமா, அல்லது அந்த சேலை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனால பணம் வருமா? ஸோ நமக்கே ஆன்சர் தெரியும், கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ இந்த 4 விஷயத்தை விட 5ஆவதாக ஒருத்தர் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் தான் பெரிய ஆள். ஸோ அப்போ சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்ற ஒரு லெசனை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி சேல்ஸ் க்ளோசிங் நல்லா பண்ணி பழகக்கூடிய ஒரு லீடர் வந்துட்டு த மாஸ்ட்ரி அண்ட் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா இந்த உலகத்தில் ஸோ சேல்ஸ் பண்ணுறவங்களை விட க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய விஷயங்கள் இல்லாமல் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஸ், வெல்கம் டு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில நுணுக்கங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய டீம் அண்ட் உங்களுடைய அப்லைன் டவுன்லைன் எல்லாருக்குமே ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சேல்ஸ் க்ளோசிங்னா என்னங்க? சரிங்களா, சேல்ஸ் க்ளோசிங்கில் 2 டைப் இருக்குது. அண்ட் இங்கே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வாங்குகிற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜ். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமர் பணம் வாங்குகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுமே அவங்க பாக்கெட்லேருந்து பணம் வரணுங்க. சிம்பிள் கான்செப்ட். இதுதான் பொதுவாக சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்றது நல்லா கவனிங்க. ஆக்சுவலி நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு பொருளை வாங்க சொல்கிறதோ விற்கிறதோ கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம அந்த விஷயத்துக்கான அந்த ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் ப்ராசஸ்? அதுக்கு 2 ஸ்டெப்ஸை 2 நுணுக்கங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ பொதுவாக செல்லிங் விசஸ் க்ளோசிங், இந்த 2 டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் இப்போ நான் சொன்ன மாதிரிங்க நல்லா அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பேசுவாங்க. கஸ்டமர்கிட்ட வந்துட்டு சூப்பராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஸோ சேல்ஸ் பண்ணுறதுனால பணம் வராது. நல்லா பேசுகிறதுனால, சூப்பராக பேசுகிறதுனால, செம்மையாக ஃபாலோ பண்ணுறதுனால, செம்மையாக அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்துட்டு தேவை இல்லை நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பண்ணால் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும். பட் ஆனால் இதில் எந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு க்ளோசிங்கில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது நல்ல செல்லர் அப்படின்றவர் நல்ல செல்லராக இருந்தால் அவங்களுக்கு பணம் பெருசாக வராது. நல்ல க்ளோஸராக இருந்தால் அவங்களுக்கு பணம் வரும். தட் மீன்ஸ் நல்ல க்ளோசிங் கொடுக்குற ஒரு லீடராக இருந்தால் யூ ஹேவ் லேர்ன் லாட் ஆஃப் மணி, நிறைய சம்பாதிக்க முடியும். இன்ஃபேக்ட் இன்விடேஷன்லேயே க்ளோசிங் பண்ண முடியும். ஒரு ப்ரெசன்டேஷனில் 100% ப்ரெசன்டேஷனோட எண்டில் கிடையாது. ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்பே க்ளோசிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். இது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? நிறைய இந்த விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அதுக்கான 2 ஸ்டெப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் நல்ல செல்லராக நல்ல க்ளோஸராக யூ ஹேவ் டு டிசைட். நீங்கள் தான் கவனிக்கணும். ஸோ 2 டைப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கீ பாயிண்ட்ஸ் நம்ம 2 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். பொதுவாக இந்த 2 டைப்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா க்ளோசிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கஸ்டமரை சொல்ல வைக்கிறது. இது நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்ப்போம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கிற லெசனில் ஃபஸ்ட்டு அவங்க வேணான்னு சொல்கிற விஷயத்த அப்படின்ற அந்த மறுப்பை கடந்து எஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் ரெடி அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது பொதுவாக நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணி ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிருவோம். அந்த சேல்ஸ் க்ளோசிங்கிறது நான் ஏன் அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பண்ணுற ஆட்களுக்கு அதை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 ஸ்டெப்பு எடுத்தவொடனே எல்லாராலையும் பண்ண முடியுமான்றது பண்ண முடியும். ஆனால் அந்தளவுக்கு நிறைய ப்ராக்டிஸும் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் அதில் இருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் க்ளோசிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு அல்லது இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவங்களை ஒத்துக்க வைக்கிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த சேல்ஸ் க்ளோசிங், அந்த பணம் வாங்குகிற அந்த ஒரு ஸ்டேஜ். ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அந்த பணம் கொடுக்குற ஸ்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காது. உண்மையிலையுமே
ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ அந்த பணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆர்டர் போடுற சொல்கிறதுக்காகட்டும், என்னமோ நம்ம அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபீல்ஸ்லாம் நிறைய டைம் வரலாம் உங்களுக்கு. இதெல்லாம் உடச்சி உண்மையிலேயுமே அந்த எக்ஸாக்டாக பணம் நம்ம அக்கௌண்ட்டில் விழுறதுக்கு அல்லது கம்பெனியில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அக்கௌண்ட்டில் விழுறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் சேல்ஸ் க்ளோசிங் நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, ரெண்டுமே க்ளோசிங்ஸ் தான். பட் ஆனால் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் எக்ஸாக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் க்ளோசிங் ஆகிறதுக்கு ஓகே என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஆகட்டும் இல்லை மற்ற லெசன் நம்ம படிக்கிறப்ப ஓகே நிறைய இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, நிறைய அட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஆக்சுவலி இதை நான் வந்துட்டு நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எக்ஸாக்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ அந்த இடத்துல இந்த சேல்ஸ் க்ளோசிங்கில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னா கஸ்டமருடைய எக்ஸாக்ட் பிரச்சனை என்னன்றதை இம்மீடியட்டாக நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக ஃபாலோ அப்பில் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. இன்விடேஷன்லேயே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே அதற்கு தகுந்த ஒரு சொல்யூஷனை ஓகே உங்களுடைய க்ளோசிங் கொஸ்டின்ஸில் நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். ஸோ பட் ஆனால் இது நார்மலாக இது ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் டியர் லீடர்ஸ். ஓகே, நீங்கள் வந்துட்டு நார்மலாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த க்ளோசிங் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அல்லது நம்ம க்ளோசிங் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 லைன் 3 லைன் அல்லது ஒரு 10 லைனுக்குள்ளே தான் உங்களுடைய வேர்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நல்ல செல்லர் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நல்ல க்ளோசர் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, மிகப்பெரிய வேல்யூ க்ரியேட் ஆகும். தட்ஸ் ஒன்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளோசர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் ரொம்ப ரொம்ப டீப்பாக பண்ணணும். அனலைஸ் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம். ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பணம் இல்லைன்னு சொல்லுவார், ஆனால் பணம் இல்லைன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர் இந்த பிஸ்னஸில் அடிப்பட்ட அவங்க ஃப்ரெண்டு ஏமாத்தின ஒரு கான்செப்ட் காரணமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அடிபட்டு பணம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் உங்ககிட்ட, அவர் சொல்கிறது சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயம், இதை நம்ம அப்ஜெக்ஷன் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணி ஸ்டோரி சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் டேரெக்டாகவே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னா 2வது ஸ்டெப் ஓகே கிவ் சொல்யூஷன். மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே எல்லாருமே வந்துட்டு நம்ம நல்லா பேசணும், நம்ம மாஸ்டர் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கறது கிடையாது. கரெக்டாக நீங்கள் எவ்வளோ நல்லா வேணால் பேசிகிட்டு இருக்க போகலாம், அவங்களுக்கு தேவைப்படுற கரெக்டான விஷயத்தை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் 1% கூட நம்ம ப்ராடக்ட்டையும் நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக? அப்போ ஸ்டெப் 2 என்ன? கிவ் சொல்யூஷன் த்ரூ அவர் கொஸ்டின். ஃபைனலாக அந்த க்ளோசிங் கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கேட்குற கொஸ்டினோ அல்லது ஸ்டோரியோ அல்லது அந்த ஒரு பாயிண்ட்டோ அவங்களோட மனசில் ஓகே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கான மருந்தாகவும் சொல்யூஷனாகவும் இருக்கணும். எக்ஸாம்பிள், பணம் இல்லை, டைம் இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் பண்ணி காட்டுறேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு எடுத்தோடனே வருமா அப்படின்றது முயற்சி பண்ண எல்லாருனாலையும் பண்ண முடியும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய லெஜெண்டாக மாற முடியும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். ஓகே, 2வது உண்மையிலேயுமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்கள் லிசன் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அவரை சரியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் ஏமாற்றி அந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா ஓகே நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? அதாவதுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களை கண்டிப்பாக இது பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம லைட்டாக சொல்லிவிடுவோம். இந்த இடத்துல ஃபைனலாக ஒரே ஒரு இதில் அவரை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக. ஸோ டியர் சார் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்களோ அது வராத அளவுக்கு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்து ஓகே உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா வழி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கடன் இருக்குது இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வந்து ஓகே 100% உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பண்ண விஷயத்த நான் பண்ணாமல் உங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய வைக்கிறதுக்கு ஓகே நான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு சீரியஸாக இருக்கீங்களா, ரெடியாக இருக்கீங்களா? இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. இது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் பேஸ் பண்ண ஒரு ஓகே ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். இப்போ நம்ம கேட்ட விஷயம் ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல அவர் எடுத்த உடனே 100% சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மறுபடியும் இன்னொரு விஷயத்த சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை அவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வார்த்தைகள் மூலமாக 2 லைன் அவர் 5 லைன் 10 லைன் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல நீங்கள் நல்லா நான் கவனிங்க ஓகே. ஸோ சேல்ஸ் பண்ணுறவங்க நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருப்போம், க்ளோஸ் பண்ணுறவங்க நம்ம ரொம்ப கம்மியாக பேசுவோம், அவங்க அதிகமாக பேசுவாங்க. பட் ஆனால் ரொம்ப டைம் சேவ் பண்ணி ஈஸியாக நம்ம அந்த க்ளோசிங்ஸை எடுக்க முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த க்ளோசிங்கில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கற்றுக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலுமே நல்ல க்ளோஸராக நம்ம இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான், அதாவது நம்ம நல்ல க்ளோசிங் கொடுக்கக்கூடிய லீடராக இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். ஓகே, எல்லாத்த விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீடு மோர் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ். இதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் ஏதாச்சும் நம்ம டீமில் வருது அப்படின்னா லீடர்ஸ் கம்யூனிட்டியில் வருதுன்னா இந்த வீடியோட எண்டில் அதுக்கான அப்டேட் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அப்பப்போ தான் இந்த செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பி சீரியஸ் வித் த லேர்னிங். கண்டிப்பாக
கற்றுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்க முடியும். ஓகே, இல்லைனா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இப்போ நான் சொல்கிறது ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டேஜில் மட்டும் கிடையாது, ஒன்லி லீடர்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி கிடையாது. பர்சனல் லைஃப்லேயே உங்கள் லைஃப்பில் கரெக்டாக நீங்கள் விஷயத்தை பேசுகிறப்ப நீங்கள் நினச்ச விஷயத்தை மக்கள்கிட்ட சாதிக்கிறதுக்கு இந்த க்ளோசிங் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கலை. இதை பண்ண நீங்கள் பெரிய லெஜண்ட் அண்ட் மாஸ்டர் ஆவீங்க. அண்ட் தேங்க்யூ டியர் லீடர்ஸ். ஓகே, நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ ட்ரைனிங் அப்டேட்டு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வரும், அப்கமிங் ட்ரைனிங். அண்ட் தேங்க்யூ, பை, டேக் கேர் டி லீடர்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரே மாதத்தில் 30 க்ளோசிங் எடுத்தால் எப்படி இருக்கும்? அண்ட் அப்படி எடுத்து அந்த ஒரு 30 க்ளோசிங்ஸை 100 டேஸில் 1000 க்ளோசிங்ஸாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அண்ட் உண்மையிலுமே இதை சாத்தியப்படுத்த முடியுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா? அண்ட் அந்த விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக அடையிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அண்ட் ரியலாகவே இந்த விஷயத்துக்கான ஒரு 1 டே சேல்ஸ் க்ளோசிங் மாஸ்டர் செமினார் கம்மிங் 21/7/2024 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 5 அண்ட் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டே டியூன்.